தான் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ஹஸரத் அவர்கள் ஞாபகப்படுத்திய முஸைலிமத்துல் கத்தாப் பொய் நபி, அந்த பொய் நபியோடும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முஸ்லிம்களோடும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துல 1200 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த 1200 முஸ்லிம்கள்ல 70 பேர் குர்ஆனை பாடமாக்கின ஹாஃபில்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாங்க அவசரமாக குர்ஆனை ஒன்று சேர்ப்போம். ஏன் ஹாஃபில்கள் எல்லாம் மௌத்தாகிறான், உடனடியாக குர்ஆனை ஒன்று சேர்க்கணும். நீங்க ரிவாயத் சுருக்கமாக சொல்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடன்பட்டார். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டார். அவருடைய தலைமையில் குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டது. உலகத்துல முதலாக குர்ஆனை ஒன்று திரட்டிய பெருமை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாரும். அந்த குர்ஆன் ஒரு குர்ஆன் தான். அந்த குர்ஆன் ஹஸரத் அபூபக்கர் மௌத்தாகும் வரைக்கும் அவர்களுடைய கையில், அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் வரைக்கும் அவர்களுடைய கையில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கரத்திலே அந்த குர்ஆன் போனது. மூன்றாவது ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி வந்தது. அந்த நேரம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரியில வருது, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல இர்மீனியா என்ற பகுதி, இங்கிலீஷ்ல ஆர்மீனியான்னு சொல்லுவாங்க. இர்மீனியா என்ற பகுதி, அதாவது ஆசர்பைஜானுக்கு பக்கத்தில் இருக்குது. ஒரு பிளைட் ஒன்று விழுந்துச்சு கிட்டத்துல, உங்களுக்கு தெரியும். அந்த ஆசர்பைஜானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்மீனியா என்ற இடத்துக்கு ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு படையெடுத்து போனார். படையெடுத்து போன நேரம் அங்க பார்த்தா மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார். உடனே வந்து சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, யா அமீரல் முஃமினீன், ஏ ஜனாதிபதியே, கலீஃபாவே, அதிரிக் ஹாதிஹில் உம்மத, இந்த சமூகத்தை, இந்த முஸ்லிம் சமூகத்தை எப்படியாவது காப்பாத்துங்க. ஏன் தெரியுமா? எப்படி யூதர்கள் தௌராத்துல கருத்து வேற்றுமை பட்டார்களோ, எப்படி நசாராக்கள் இஞ்சியில குழப்பினாங்களோ, இதே போல இந்த முஸ்லிம்கள் குர்ஆன்ல பிரிஞ்சு போறதுக்கு முன்னால எப்படியாவது இந்த சமுதாயத்தை காப்பாத்து. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹஃப்ஸா நாயகியிடம் ஆளை அனுப்பி அவங்கள்ட்ட இருந்த குர்ஆனை எடுத்து 6 பிரிண்ட் எடுத்தாங்க. 3 சஹாபாக்களை நியமிச்சாங்க. 3 சஹாபாக்களை நியமிச்சு ஸைத் இப்னு சாபித், சயீத் இப்னுல் ஆஸ், அப்துர்ரஹ்மான் இப்னுல் ஹாரிஸ் என்ற 3 சஹாபாக்களை நியமித்து குர்ஆனை 6 பிரிண்ட் எடுத்தாங்க. ஒரு பிரிண்ட கூஃபாக்கு அனுப்பினாங்க. ஈராக்குடைய கேபிட்டல்